மிளகாய் வந்து ஒரு 60 கிராம் கிட்ட எடுத்துருக்கேன் பாருங்கள். 200 கிராம் மல்லி எடுத்துருக்கிறேன். ஜீரகம் 60 கிராம் எடுத்துருக்குறேன். மிளகு 60 கிராம் எடுத்துருக்குறேன். கடலைப்பயிறு 50 கிராம் எடுத்துருக்கேன். துவரம்பயிறு 50 கிராம் எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் இதால் 1 ஸ்பூன் எடுத்துப்பேன். சாப்பாட்டு அரிசி 50 கிராம். கடுகு 15 கிராம். மஞ்சத்தூள் இதுமாரி 2 ஸ்பூன். வெந்தயம் 20 கிராம். அவ்வளோதாங்க பொருள். மல்லி கொஞ்சம் வாசம் வர வர கொஞ்சம் வறுக்கணும், தீயக்கூடாது, லேசாக அப்படியே வறுத்துக்கணும். மிளகாய் ஏற்கனவே காஞ்சது, அதனால் லேசாக வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப தீயக்கூடாது. துவரம் பருப்பு அதுமாதிரி கொஞ்சம் லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். துவரம் பருப்பு வறுக்கிறேன் பாருங்கள். மிளகு வறுக்கிறேன். ஜீரகம் வறுக்கிறேன். வெந்தயம் போடுறோம். கடுகு போடுறோம். மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன். லேசாக வதக்கிக்கணும். சாம்பார் பொடிக்கு தேவையானதை எல்லாமே வறுத்துட்டேன். இப்போ ஆற விட்டு தூள் நுணுக்க போகிறேன். சாம்பார் பொடி ரெடி ஆகிட்டு இந்த பாருங்கள், எல்லாம் நுணுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆற விட்டு எடுத்து கொட்டி வைக்க வேண்டியது தான். இதே அளவில் நீங்களும் போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்குது. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். மிளகாய் கம்மியாக போட்டதுனால தான் உங்களுக்கு இந்த இது இருக்குது. எனக்கு இந்த காரம் போதும், அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்குங்க. மிளகாய் வந்து எப்படின்னா இன்னும் ஒரு 50 கிராம் கூட போடலாம். நான் 100 கிராம் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் ஒரு 50 கிராம் கூட போட்டுக்கலாம். அதிகமாக வேணும்னா காரம் 200க்கு 100 கரெக்டாக இருக்கும். இதுமாரி செஞ்சு பாருங்கள்.